முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது உடல்நலம் தேறி சீரான நிலையில் காணப்படுகிறார். இது குறித்த தகவல்களை நம்முடைய தகவல்வதற்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திருமதி CR சரஸ்வதி, நீங்க சொல்லுங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம்மா. எங்க எல்லாருக்குமே எங்க அம்மா தான் தெய்வம். எங்க 1.5 கோடி தொண்டர்களுடைய பிரார்த்தனையும் தமிழக மக்களுடைய வேண்டுதலும் எங்க அம்மாவுக்கு ஒன்றும் நிச்சயமா வராது. அவங்க ஏன்னா நீண்ட நெடுங்காலம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து மக்களால் நான் மக்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தலைவர். ஆண்டவன் அவங்களை நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வைப்பாங்க. ஒரு ஜுரம் காரணமாக நேற்றுக்கு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்பி நாங்க மட்டும் இல்ல, தமிழக மக்கள் இன்னைக்கு எவ்வளவோ செய்ய அம்மா காத்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் எங்கள் பிரார்த்தனையும் எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். அம்மா வீட்டுக்கு இன்னும் நிறைய பணிகள் செய்ய அம்மாவுக்கு ஆண்டவன் துணையாக இருப்பார். திருமதி CR சரஸ்வதி, மருத்துவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? இது பற்றிய தகவல்கள் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு ஜுரம் வேற ஒண்ணும் இல்லை, அதனாலதான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்களோட கண்காணிப்புல இருக்கிறது நல்லதுங்கிறதுனால அம்மா இன்னைக்கு இருக்கிறாங்க. நாளைக்கு அநேகமா வீட்டுக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா. தற்போது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது பற்றிய தகவல்கள் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அம்மா விரைவில் இன்றைக்கோ நாளைக்கு விரைவில் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் அம்மா அங்க போயிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு தைரியமானவங்க, அவங்க உலகத்துக்கே தைரியமானவங்க தெரியும். ஆகவே அவங்களுக்கு இது ஒரு செக்கப்பு போன மாதிரி தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க. எங்களுக்கு வேண்டியது எங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம். நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறது எங்களுடைய ஆயில கூட எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி இன்னைக்கு எவ்வளவோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் எப்பவும் எங்க அம்மா கூட இருக்கும். ஆண்டவனுடைய அருள் எப்பவுமே எங்க அம்மாவுக்கு இருக்கும்.